ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். நாம் கடந்த சில வாரங்களாக மனித பிறவியினுடைய மகோன்னதம் உன்னதத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே கடந்த வாரம் மனம் என்கின்ற அந்த கரணத்தை பற்றின யோசனைகளையும், பின்னர் வெளிப்புறமாக செல்லுகின்ற இந்திரியங்கள் பற்றின சில சிந்தனைகளையும் நாம் தெரிந்து கொண்டோம். சரி, ஏன் இந்த சிந்தனையை, ஏன் இந்த மனதை பற்றியும், ஏன் இந்த இந்திரியங்களை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? இதற்கும் மனித பிறவிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அதனால் எனக்கு என்ன பயன் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் உள்முகமாக திருப்பி நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த மனம், இந்த இந்திரியங்கள், இந்த உடம்பு, இது மூன்றும் எதனுடைய அடிப்படையில் இருக்கிறது? இதற்கும் மனிதனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், இதுதான் இந்த இந்திரியங்கள், இந்த மனம் ஆகிய இவை இரண்டோடு கூட இந்த உடம்பு, இது மூன்றும் தான் இந்த உலகாகவும் மனிதனுடைய பிறப்பினுடைய உன்னதத்திற்கு பாத்திரமாகவும் இருக்கிறது. கடந்த ஜென்மத்தில், பூர்வ ஜென்மத்தில் இந்த ஜீவனானது செய்த அனைத்து காரியங்களுக்கும் ஏற்றாறு போல, அதனுடைய பாவ புண்ணிய கணக்கிற்கு ஏற்றாறு போல பல ஜென்மங்களாக செய்த கர்மங்களை இந்த ஜென்மத்தில் அனுபவித்து தீருவதற்காக இந்த மனித பிறவியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய எல்லா ஜென்மங்களிலும், எல்லா பிறவிகளிலும் மனிதனுடைய பிறவியானது மிக உன்னதமானது. காரணம் என்ன என்று சொன்னால், இந்த பிறவியில்தான் மனிதனுக்கு தேர்ந்தெடுக்கும் தன்மை என்கின்ற ஒரு சுதந்திரமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய கர்மத்தை செய்வதற்கு உண்டான தேர்ந்தெடுக்கும் சக்தியானது, அந்த புத்தியானது மனிதனுக்கு மாத்திரம்தான் உள்ளது. ஏனைய ஜீவராசிகளுக்கு தேர்ந்தெடுக்கின்ற தன்மையானது கிடையாது. தன்னுடைய செயலை மாற்றி அமைத்து கொண்டு திருந்துவதற்கு உண்டான தன்மை கிடையாது. ஏதோ ஒரு சில சதவிகிதம் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் முழுமையாக ஒரு கர்மத்தை செய்வதற்கு, அல்லது செய்யாமல் இருப்பதற்கு, அல்லது மாற்றி செய்வதற்கு, அதாவது வேதம் கூறுகிறது, கர்த்தும் அகர்த்தும் அந்யதா கர்த்தும். கர்த்தும் செய்யலாம், அகர்த்தும் செய்யாமல் இருக்கலாம், அந்யதா கர்த்தும் அதை மாற்றியும் செய்யலாம். இந்த முழுமையான தன்மையானது மனிதனுக்கு மாத்திரம், மனித பிறப்பிற்கு மாத்திரம் ஒரு சிறப்பானதாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை வைத்து மனிதன் என்ன செய்ய வேண்டும்? இந்த இந்திரியங்கள் வழியாக வெளியே செல்லுகின்ற எண்ணங்களையும், வெளியே இருந்து இந்திரியங்களால் பெறப்பட்ட வெளி விஷயங்களையும், வெளி எண்ணங்களையும் மனதிற்கு கொண்டு போய் கொடுத்து விட்டு, மனமானது அந்த வெளி விஷயங்களிலேயே, அந்த இன்ப நுகர்ச்சியிலேயே அலைந்து திரிந்து வெளிமுகமாகவே சென்று கொண்டிருக்கிறது. அந்த மனம் உள்முகமாக தன்னில் தானாய் கரைவதற்கு உண்டான முயற்சியை அது செய்ய வேண்டும். அந்த முயற்சி செய்வதற்கு பல தடைகள் இருக்கிறது. அதற்கு மனமே ஒரு தடையாக இருக்கிறது. வேதம் கூறுகிறது, மனமே பந்தத்திற்கும் மோக்ஷத்திற்கும் காரணம். மனுஷ்யானாம் மனமேவ பந்த மோக்ஷ காரணம். பந்தம் என்றால் என்ன? பந்தம் என்பது சம்சாரம். சம்சாரம் என்றால் என்ன? சம்சாரம் என்பது துக்கம். துக்கம் என்றால் என்ன? மனம் ஒரு விஷயத்திலோ, ஒரு நபர் மீதோ, அல்லது ஒரு இடம் மீதோ அபரிவிதமான பற்றுதலை வைத்திருப்பது, அபரிவிதமான ஆசையை வைத்திருப்பது. இதற்கு பெயர்
சம்சாரம் என்று பொருள். அடுத்தபடியாக என்ன பார்க்க போகிறோம் என்பதை அடுத்த முறை சந்திப்பில் நாம் காண்போம் என்று சொல்லி, இந்த அளவிலேயே மனித பிறவியினுடைய மகோன்னதத்தை நாம் யோசனை செய்வதில் சற்றே இளைப்பாறுவோம் என்று சொல்லி, இந்த அளவிலேயே இதை திருநிறைவு செய்து அமைகிறோம். ஓம் தத் சத்.